2015 ஏன் நம்ம இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் மேலுக்கு மிஸ்டர்னும் ஃபீமேலுக்கு மிஸ்ஸஸ்னும் இருக்குது. ட்ரான்ஸ்க்கு வந்து எம்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில். அதை மெயின் பண்ணி தான் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட் 8 இயர்ஸாக போயிட்டுருக்கு. 2015 டைட்டில் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் பாண்ட் டு வின் ஆர்கனைசேஷன் மூலிமா ரேகா ஃபேஷன் ஸ்கூலில் நான் 3 வருஷம் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணினேன். அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். பாண்ட் டு வின் ஷோ மூலிமாவும் நிறைய ட்ரெஸ் என்னோட ஓன் ட்ரெஸ் நான் ரெடி பண்ணி நிறைய மாடல்ஸ் போட்டிருக்கேன். நானும் நிறைய ஷோஸில் என்னோட ஓனாக நானே ரெடி பண்ண ட்ரெஸ் நான் போட்டுட்டு வாக் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் 2018 மாடல் பாண்ட் டு வின் மூலிமா நான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கிறேன். அது மூலிமா நிறைய ஷூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்வேதா திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. லாஸ்ட் இயர் 2021 மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின்னர் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்ட் டு வின் ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு வந்து 2 வீலர் அண்ட் 4 வீலர் வந்து கற்றுக் கொடுத்து அதுக்கு உண்டான லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, என் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி வேணுங்கன்னு மேம்கிட்ட கேட்டேன். சைதாப்பேட்டில் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு வந்து பிஎஸ்டபிள்யூ வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் பிகாம் முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மாடலிங் ஃபீல்டில் இருக்கேன். அப்புறம் சின்ன திரைப்படங்களில் குட்டி குட்டி ஷார்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சிறு சிறு கற்களாக ஏதோ ஒரு மூலையில் சிதறி கிடந்த திருநங்கைங்க எங்களை வந்து ஒரு எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இது 3மே ஒளியாக செதுக்கி எங்களை நிற்க வச்ச மாதிரி உங்கள் முன்னாடி நாங்கள் அடையாளமாக இந்த இடத்துல நிற்கிறோம். அதுக்கு காரணம் எங்களுக்கு சாதிக்க பிறந்த சமூக அமைப்பு தான். எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் இயர் டைட்டில் வின்னர் நான் தான். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. பாஸ்ட் இயர்ஸில் வின் பண்ண எல்லா மாடல்ஸையும் வச்சு ஒரு ஷோ பண்ணாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, உங்களை போல், அதாவது என்னை போல் யங் ஜென்ரேஷன் உள்ள டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை போல தான் நானும் அந்த மேடையில் அந்த சீட்டில் உட்காந்து இந்த போல் நிகழ்ச்சிகளை கடந்த 8 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். ஆனால் நம்ம முயற்சி பண்ணால் எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்த பிரகதியாக நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த ஸ்டேஜில் நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாண்ட் டு வின்னுக்கும் பாண்ட் டு வின் ஸ்வேதா மேமுக்கும் ரொம்ப நன்றி. ஆணாக பிறந்திருந்தால் அம்பெய்திருப்பேன், வில்லைதிருப்பேன். பெண்ணாக பிறந்திருந்தால் உலகையே ஆண்டிருப்பேன். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அவலநிலை பாரம்மா. ஆணாக பிறப்பது பலம், பெண்ணாக பிறப்பது தவம். இரண்டும் கலந்திருந்தால் வரம். நான் வரமாக பிறந்தவள்தான் உங்கள் திருநங்கை சுவாதி. என்னுடைய லட்சியம் என்னவென்றால், கல்வியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்களுக்கும் திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் இலவச கல்வியை கொடுக்கணும் தான் என்னுடைய லட்சியம். கண்டிப்பாக அதை நான் செய்வேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஹாப்பினஸ் இஸ் நாட் கீ டு சக்ஸஸ், சக்ஸஸ் இஸ் நாட் கீ டு ஹாப்பினஸ். இஃப் யூ லவ் வாட் யூ ஆர் டூயிங் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் உங்கள் நம்பிக்கையை என்றைக்குமே கைவிடாதீங்க. தோல்வியை மகுடமாக சூற்று, வெற்றி உன்னை தேடி வரும். என்னோட ஆம்பிஷன் என்னென்னா, குற்றம் என்னும் புற்றுக்குள் கை வைத்தால்தான் சட்டம் என்னும் பாம்பு கடிக்கத்தான் செய்யும் என்பதை போல ஒரு சிறந்த வழக்கறிஞராக எனக்கு ரொம்ப நாள் பெரிய ஆசை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கல்விகளை கற்றுக்கொள்ளணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதை போல கல்லாத விஷயங்களை கற்றுக்கொள்ளணும்னு ஆசை. என்னோட எய்ம் வந்து நர்சிங் படிக்கணும்னு ஆசை. பட் என்னோட சூழ்நிலையால் என்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த பாண்ட் டு வின் ஷோ மூலிமா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் பயன்படுத்திப்பேன். எனக்கு அப்புறம் வர திருநங்கைகளையும் ஒரு நல்ல வழிக்கு நான் கொண்டு வருவேன். இந்த இடத்துல என்ன ஒரு மாடலாக நிற்க வச்ச இந்த பாண்ட் டு வின்க்கும் ஸ்வேதா மேம்க்கும் ரொம்ப நன்றி. அடிக்கொரு லிங்கம் திருவண்ணாமலை, படிக்கொரு லிங்கம் பருவதமலை. என்னுடைய முதல் அடியும் இதுதான்.
என்னுடைய முதல் படியும் இதுதான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் 10th முடிச்சிருக்கேன், DCA பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரொஃபஷன் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், என்னோட பேஷன் நான் ஒரு மாடல். என்னோட ஆம்பிஷன் ஐ வாண்ட் டு பிகம் எ ஃபேஷன் டிசைனர். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு ஆசை இருக்கும், நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு. ஆனால் என்னோட ஆசை பாண்ட் டு வின் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டர் மதிப்புக்குரிய ஸ்வேதா சுதாகர் மாதிரி ஆகணுங்கிறது தான். ஏன்னா என்ன மாதிரி இருக்க டிரான்ஸ் பீப்புள்ஸ்க்கு கல்வியும் அறிவியும் சுய தொழிலையும் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் மாடலாக நிற்கிறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அதனால அவங்கள மாதிரி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவங்க எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறாங்க, அதுலேருந்து நான் 2 பேருக்கு உதவி செஞ்சாலும் அது என்னோட வெற்றி தான். எனக்கு மாடலிங் ஆகணுன்ற பெரிய கனவு. அதுக்கோசம் நிறைய மேடைகள் ஏறி இருக்கேன், ஆனால் தோற்று தான் போயிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பாண்ட் வின்ல ஏறுறேன். வின்னாவேன்னு நம்புகிறேன். எனது படித்து முடித்த பிறகு எனக்கு ஒரு பியூட்டிஷியன் படிக்கணும்னு எனக்கு ஆசை. நான் முன்னேற்றமாக முன்படி எடுத்து வைச்சேன். அதுக்காக சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. புறக்கணித்த சமுதாயத்திற்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்று பக்கத்தில் உள்ள பார்லரில் பியூட்டிஷியன் சம்பந்தமான அனைத்து கைத்தொழில்களையும் கைவேலை கற்பற்றேன். இதன் தொடர்ந்து மாடலிங் பண்ணணும்னு எனக்கு பெரிய ஆசை. அதுக்காக பாண்டிவின் எனக்கு முதலாக கொடுத்த ஸ்டேஜ் இது. இந்த ஸ்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். I'm Afsana Bobby from Delhi. With a MTech graduate, I got kicked out from my house. After that, just to succeed something in my passion, I did sex work. With that earning, I've completed my master's in fashion designing. I came back to Chennai. One side, I'm keep on searching for a job. Another side, I'm keep on searching for some models for my own design costumes. Both the sides, the doors have been closed. Because I'm searching for model for a collaboration thing, I don't have a penny to pay. Later on, I thought why I couldn't to become a model. So at that time a proverb came in front of me, make hay while the sun shines. Like that, born to win shines me when my path. So I came here, I'm here on the stage because lot of people like me who are plus size, lot of hesitations for them to become a model. So I'm here to each and every plus size women's or trans women's. I'm the one and only to encourage each and everyone. Even though if I lose or win, I'll be training a lot of plus size models in future. Thanks a lot for Born to Win Social Welfare Trust for this wonderful opportunity. Thank you, thanks a lot. வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும், ஒளியோடு போராடினால்தான் ஒரு கல் சிலையாக முடியும். பல போராட்டங்களை கடந்து உங்கள் முன்னில் நான் ஜீவிதா. நான் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். என்னோடய ஆம்பிஷன் நான் ஒரு ஃபேஷன் டிசைன் ஆகணுன்றது தான். நான் ஒரு டைலராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருந்து வழி நடத்தணும். தேங்க்யூ பாண்டவின். நான் தற்போது சென்னையில் நந்தனம் கலைக்கல்லூரியில் எம்காம் படிச்சுட்டு இருக்கேன். என் மேடை உருவமோ நிறமோ என்னை வேறுபடுத்தவில்லை. இந்த வாய்ப்பளித்த இது என்னுடைய முதல் மேடை. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் கிரைண்டிங் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் 2023 அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்டும் வாங்கியிருக்கேன் பாண்டுவின் மூலிமா. நான் இந்த மேடையில் சொல்லிக்க பெருமைப்படுறேன். நான் நிறைய மேடைகள் ஏறி இருக்கேன். ஃபேஷன் ஷோ டிசைனுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நிறைய மேடை ஏறி இருந்தாலும் தோன்று போனதில்லை. இந்த மேடை வெற்றி மேடையை பார்க்குறேன். திருநங்கை என்பதாலே வேறுபாடு இல்லாமல் பார்க்குறேன். உலகத்தில் எங்களையும் இந்த திருநங்கை உலகத்தில் எங்களையும் இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சு ஒரு மாடலாக நிற்க வச்ச பாண்டுவின் சாதிக்க பிறந்த பாண்டுவின் சுவேதா மடத்துக்கு ஒரு நன்றி. அழகு என்பது முகத்தில் இல்லை, நம்ம பார்ப்பர் உள்ளத்தில் தானே இருக்குது. நான் இப்போ ஒரு டான்ஸராக இருக்கேன்னு சொல்கிறத விட நான் ஒரு விவசாயியின் மகள் இந்த இடத்துல சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு விவசாயி, பல குடும்பங்களுக்கு உணவு கொடுக்குற ஒரு விவசாயி தான் நிலத்துக்காக பட்ட கடனை அடைக்க முடியாமல் தான் சொந்த நிலத்தையே விற்று கூலி தொழிலுக்கும் பிறப்பிழப்புக்கும் போகிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இதே நம்ம நாட்டு விவசாயத்தை வெளிநாட்டில் அவங்க நாட்டு வளர்ச்சிக்காக விவசாயம் பண்ணிக்கிறாங்க. நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தாங்க. குழந்தையின் பசி போக்க உணவளிக்கும் அன்னை தெய்வம் என்றால் நம் பசி போக்கும் உணவளிக்கும் விவசாயம் கூட தெய்வம்தான்.
நான் இந்த மேடையை வெற்றியாளர் ஆகணும்னு முயற்சியில் தான் வந்திருக்கேன். நான் இந்த 2024 வெற்றியாளர் ஆனேன்னா விவசாயிகளுக்காகவும் விவசாயிகளோட அங்கீகாரத்துக்காகவும் வேளாண்மை துறையில் ஒரு பகுதியாக இருந்து மக்களோடு சேர்ந்து களத்தில் இறங்கி சமூக பணி செய்வது எனது லட்சியம். அதனால தான் எனக்கு பச்சை நிற புடவையில் வந்திருக்கிறேன். ஏன்னா விவசாயம் ப்ளஸ் பசுமை. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஷோ இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலிமா. ஆக்சுவலி ஷோவை வந்து இன்றைக்கி பண்ணுறதா எனக்கு ஐடியாவே இல்லை. நிறைய ஹால் கிடைக்கல திருநங்கைகளுக்கு. இன்னுமே நிறைய இடத்துல லாக் போட்டு வச்சுருக்காங்க எங்களுக்கு. லாஸ்ட் 28 நான் பேசுகிற அழகை பார்த்து யூடியூப்பில் பார்த்து துபாய் தமிழ் சங்கம் என்னை நிகழ்ச்சி தொகுப்பாளராக கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் நான் போகல. 3rd அன்னைக்கு சில கெஸ்ட்டை நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டேன். நேச்சுரல்ஸ் ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைன் ஷைன் ஜுவல்லரி கொடுத்துருக்குறாரு. அவர் 4th ஊரில் இல்லை ஸ்வேதான்னு சொல்லிட்டாரு. ட்ரீம் ஜோன் காஸ்டியூம் டிசைனிங் 2nd ரவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய வாய்ப்புகளையும் மறுக்கப்பட்டு என்னுடைய நிறுவனமும் என் சமூகத்தோடைய வாய்ப்புகளையும் இந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ளும் வாரத்தில் பண்ணணுன்றதுக்காக இவ்வளோ எஃபெக்ட் போட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சா போவாங்கல்ல, இண்டிவிஜுவலாக ஷைன் பண்ணிப்பாங்கல்ல. எனக்கும் துபாய் போகணுன்னு ஒரு கனவு இருந்தது. அது ஆஃபர் தேடி வந்தது. தேடி வரும்போது என்னால் அதை எடுத்துக்க முடியல. பட் இங்கே நிற்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். துபாயே இங்கே கூப்பிட்டு நான் தமிழ் சங்கம் நடத்துவேன். எனக்கு கட்ஸ் இருக்குது. எனக்கு பின்னாடி செலிப்ரிட்டி இருக்கிறாங்க. நான் கூப்பிட்டா என்னுடைய வெல்விஷர் வருவாங்க. அதனால தான் இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் சிறந்த நடை அழகி, சிறந்த கூந்தல் அழகி, சிறந்த கண்ணழகி, சிறந்த ரேம்ப் வாக் யாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த மூணு வாட்டி நான் வந்து பாண்டிவின் ஷோவில் வந்து ஃபேஷன் ஷோ ஏறி இருக்கேன். இதுதான் 3வது வாட்டி. ரொம்ப நம்பிக்கையாக தான் ஏறினேன். இந்த வாட்டி நான் எப்படியோ டைட்டில் வின் பண்ணணும்னு நம்பிக்கையாக கான்ஃபிடெண்ட்டாக ஏறினேன். பல தடைகளை தாண்டி வந்து இந்த மேடையில் நான் ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சிஎம் ஆனால் வந்து இப்போ கல்வி வந்து அடிப்படை தேவை எல்லாருக்குமே. ஒரு உரிமை, அதாவது நார்மலாக மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமையே கல்வி தான். இதில் வந்து பாமர இன மக்களுக்கும் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கும் திருநங்கைகளும் இன்னும் வந்து கல்வியில் பின்தங்கி தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க இன்னும் முன்னாடி வந்து சொசைட்டியில் வந்து ஒரு துறையிலையும் சாதிச்சதில்லை. அவங்க எல்லாருமே எல்லார் துறையிலையும் வந்து எல்லோரும் சாதிக்கணும். அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு முதலமைச்சரான சைன் பண்ணுவேன். 2வது வந்து பெண்கள் குழந்தைகளுக்கும் திருநங்கைகளுக்கும் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து பாதுகாப்பு இல்லை. நிறைய இடத்துல பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஆனால் தப்பு பண்ணுறவ வந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறான். அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்க கைதானாங்கன்னு மட்டும் தான் போடுறாங்க தவிர அடுத்து அவங்களுக்கு என்ன தண்டனை நிறைவேற்றினாங்கன்னு கூட சொல்லலை. அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக கொடுப்பேன் கண்டிப்பாக நான் சிஎம். ஆனால் 3வது வந்து ஊழல் இல்லா தமிழகத்தை நான் உருவாக்குவேன்.